பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் மற்றும் யோபு 21 அதிகாரமும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களிலுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது.
என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். யோபு 21ஆம் அதிகாரம். யோபு பிரதித்திரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். நான் பேசப் போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன். அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா? என்னை கவனித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன். நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாயிருக்கிறது. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடே சாப்பிடாமல் மனக்கிலேசத்தோடே சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுவினுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். பள்ளத்தாக்கின் புல் பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும். அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு செல்லுவார்கள். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் என்று நாங்கள் வாசிக்க கேட்டபடி எங்களுடைய வாழ்க்கையில் நீர்தாமே ஒளியாயிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. அதற்கு நாங்கள் எங்கள் துன்மார்க்கமான வழியை விட்டு விலகி உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் சொல்லும் செயலும் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்கட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஏதேனும் பேசியிருந்தோமானால், செய்திருந்தோமானால், தேவரீர் நீர்தாமே எங்களுக்கு அதை மன்னித்து மறுபடியும் அதை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய இருதயங்களை உம்மிடமாக நாங்கள் திருப்பி மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.